வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். பீகாரில் நடைபெறும் பழங்குடியின கௌரவ தின நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. பாரம்பரிய இசை கலைஞர்களின் வாத்தியங்களை இசைத்தும் உற்சாகம். பீகார் ஜமுய் நகரில் பழங்குடியினர் தயாரிக்கும் பொருட்களை காண கண்காட்சியில் அரங்கம் அமைத்துள்ள தமிழக இருளர் சமூக தம்பதிகளுடன் பிரதமர் மோடி செல்ஃபி. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த தர்மதுரை எழிலரசி தம்பதியினர் உற்சாக போஸ். திமுகவின் ஆட்சி எந்நாளும் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. திட்டங்களை அறிவித்தும் அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள் என நினைக்காமல் தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொள்வதாகவும் விளக்கம். மக்கள் தன்னை மறந்து விடுவார்கள் என நாள்தோறும் ஊடகம் முன்பு தோன்றி பொய் மூட்டைகளை இபிஎஸ் அழிவித்து விடுகிறார். திமுக மீது தமிழக மக்கள் வைத்துள்ள அன்பு இபிஎஸ்க்கு கலக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஒரு சிலர் இருந்தாங்க அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க கடந்த காலத்துல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியா டிவியில பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம இருந்தாங்க. நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன், அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன். திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கள ஆய்வு செய்கிறேன். சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன். அதனால்தான் இந்த ஸ்டாலின் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க. எந்த குறையை நிச்சயமாக போக்குவாருங்க நம்பிக்கையோடு தராங்க மனுக்களை. அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் என்று உறுதி தருகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலையும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாம பொழியக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஜார்க்கண்டில் ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டரை பறக்க அனுமதிக்காமல் 45 நிமிடங்கள் காக்க வைக்கப்பட்டதாக புகார். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதே நோக்கம் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நாடு தழுவிய அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் குறைபாடுகளே இல்லாமல் நடத்த புதிய நடவடிக்கை. இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. உளுந்தூர்பேட்டை சிப்காட்டில் காலனி தயாரிப்பு ஆலை அமைக்க ஒப்பந்தம் போடப்பட்டு 20 மாதங்கள் கடந்தும் கட்டுமானத்திற்காக ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என அண்ணாமலை விமர்சனம். தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வலியுறுத்தல். விஜய் வீட்டில் எல்லோரும் ஹிந்தி பேசும்போது மக்களை மட்டும் ஹிந்தி படிக்க வேண்டாம் என எப்படி கூறலாம்? நீட், மும்மொழி கொள்கை, ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து விஜய்க்கு புரிதல் இல்லை என சரத்குமார் விமர்சனம். மும்மொழி கொள்கைன்றீங்க, மும்மொழி கொள்கை வேண்டான்றீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. நீங்கள் கேரளா போனாலும் சரி, கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, ஹிந்தியில் பேசினா எல்லாருக்கும் புரியுது. அப்போ ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வரைக்கும் தமிழ் கற்றுக்கூடாது. சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் ஆங்கிலம் ஹிந்தி கற்றுக்கலான்றீங்க? அவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஏன் கொடுக்குறீங்க? போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆனால் கிவன சாய்ஸ் இல்லாமல் ஹிந்தி அவர் கொடுத்து பாருங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ மும்மொழி கொள்கை வரவேற்கத்தக்க ஒன்று. இட் இஸ் அ ஹைலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி இல்லையா? நேஷனல் லாங்குவேஜ் இல்லை தான், ஆனால் அதிகமாக பேசுவது ஹிந்தி மொழி. விஜய் போல உச்ச நடிகராக இருக்கும் போதுதான் அரசியலுக்கு வந்தேன். 2 பெரிய தலைவர்களை எதிர்த்து அரசியல் செய்தேன் என நடிகர் சரத்குமார் பேச்சு. என்னை கொலை செய்ய வந்தாலும் மன்னிப்பேன், கட்சிக்கு துரோகம் செய்யும் துரோகிகளை மன்னிக்க மாட்டேன்.
காட்பாடியில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. பட்டா வழங்கவில்லை என புகார் கூறிய கிராம மக்கள். தண்டாட்சிபுரம் வட்டாட்சியரை எச்சரித்த அமைச்சர் பொன்முடி. தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற பார்க்கிறார். அது ஒருபோதும் நடக்காது. எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது என அமைச்சர் ரகுபதி பேச்சு. சரியா மருத்துவம் கொடுக்கலனா அருவா எடுத்து வெட்டுவாரா? செய்தியாளரின் கேள்வியால் கொந்தளித்த ராஜா. பரபரப்பான கிண்டி மருத்துவமனை வளாகம். அரசாங்கம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது? திஸ் தி ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க, எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா? என்ன பண்ணுறாரு இந்த அரசாங்கம்? என்ன பண்ணி கொண்டு இருக்கு? ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? அதனால் இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறார். கோவை கணபதியில் துக்க வீட்டில் மின் வெட்டு ஏற்பட்டதால் ஜெனரேட்டரில் பெட்ரோல் ஊற்றிய போது தீ விபத்து. விபத்தில் கருகி பெண் ஒருவர் பலியான நிலையில் 3 பேருக்கு தீவிர சிகிச்சை. கேரள மாநிலம் கண்ணூரில் நாடக குழுவினர் சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. கூகுள் மேப் பார்த்து பயணித்த போது ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் பலி, 9 பேர் படுகாயம். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த விக்னேஷ் உடலை தங்களுக்கு தெரியாமல் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வாக்குவாதம். ஓசூரில் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு கிளினிக் நடத்தி மூல நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்து வந்த போலி மருத்துவர் கைது. சென்னையில் பொது இடங்களில் குப்பை கொட்டுதல் உள்ளிட்ட விதி மீறல்களில் ஈடுபட்டவர்களிடமிருந்து உடனடி அபராதம் மூலம் கடந்த 1 மாதத்தில் 1 கோடி ரூபாய் வசூல். மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். இந்தியாவில் வேலை நாட்களை வாரத்திற்கு 5ஆக குறைத்து ஏமாற்றம் அளித்ததாக இன்போசிஸ் நாராயணமூர்த்தி தகவல். வாரத்திற்கு 70 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்கிற தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாகவும் திட்டவட்டம். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் மனைவி ஆர்த்தி இடையேயான சமரச பேச்சுவார்த்தை வழக்கு 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைப்பு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது? தற்போது முதலமைச்சராக இல்லாத எடப்பாடி பழனிசாமியை ஏன் எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி. ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் போது கண்ணியத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டும் என CV சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. தவறுகளை சுட்டிக்காட்டுவது ஜனநாயக கடமைதான் என்ற போதும் கண்ணியம் தேவை என்றும் சுட்டிக்காட்டல். வணக்கம் செலுத்துதல், மலர் மழை பொழிதல் போன்றவற்றிற்கு யானைகளை பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்தது கேரள உயர்நீதிமன்றம். யானைகளை நிகழ்ச்சியில் பயன்படுத்தும் போது கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. வானிலை மையம் எச்சரிக்கை.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சாம்பியன்ஸ் டிராபியை ஊர்வலமாக எடுத்து சென்று காட்சிப்படுத்த தடை. இந்தியா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடவடிக்கை. (2025) IPL மெகா ஏலத்தின் முதல் 5 சென்டர்களில் இடம்பெற்றுள்ள வீரர்களின் பட்டியல். மொத்தம் 79 செட்களில் 579 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். வருகிற 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் IPL மெகா ஏலம் நடைபெற உள்ளது. (2025) IPL மெகா ஏலத்திற்கான வீரர்களின் பட்டியலில் ஜோப்ரா ஆர்ச்சர் மற்றும் கேமரூன் கிரீன் இடம்பெறவில்லை. ரஞ்சி கோப்பை தொடரில் ஒரு இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய 3வது வீரர் என்ற சாதனையை படைத்தார் ஹரியானாவை சேர்ந்த 23 வயதான அன்னல் கம்போஜ். கேரள அணிக்கு எதிரான போட்டியில் 49 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 10 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் 58.62 கோடி வசூலை பெற்றுள்ளது. கலவையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் வசூல் நிலவரத்தை அறிவித்தது ஸ்டுடியோ ஸ்கிரீன் நிறுவனம். ருத்ராட்சத்தால் ஆன சிவலிங்கத்தை தலையில் சுமந்தபடி வந்த பக்தர். ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் ஏராளமான பக்தர்கள். மக்கள் வெள்ளம் போல் காட்சியளிக்கும் சாலை. சீக்கிய மத ஸ்தாபகரான குரு நானக்கின் பிறந்த நாளையொட்டி வண்ண விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்தது அமிர்தசரஸ் பொற்கோவில். கோவிலை சுற்றிலும் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்த பக்தர்கள். கேரள சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜைக்காக மணி அடித்து திறக்கப்பட்ட கதவு. மணிகண்டனை கண்டதும் சரண கோஷமிட்ட பக்தர்கள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.